அசிடிட்டி, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ். இது ரெண்டுமே யாருக்கு தொந்தரவு அதிகமாகுது அப்படின்னா, யார் வந்துட்டு இர்ரெகுலர் பேட்டர்ன் ஆஃப் ஈட்டிங் ஹேபிட்ஸ், நினைச்ச நேரத்துலலாம் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, அந்த பக்கம் போவாங்க ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க, இந்த பக்கம் போவாங்க ஒரு டீ சாப்பிடுவாங்க, அப்படி போவாங்க ஒரு ஜூஸ் சாப்பிடுவாங்க, இப்படி ரெகுலரா வாயில போட்டு எதையாவது ஒன்று மென்னுக்கிட்டே இருக்கிறது, அதிகமா காரம் சாப்பிட்றது, அதிகமா வந்துட்டு புளிப்பு சாப்பிட்றதுங்க, கோவம் அதிகமா படுறவங்க, அண்ட் அவங்களோட டயஃப்ரம் ரொம்ப அமுங்கின மாதிரியான ஒரு ஃபார்மெட்லேயே அவங்க பாடி போஸ்டர்ஸ் வச்சிருக்கிறது. ஸோ இப்போ நம்ம இதுலேருந்து வெளியில வரணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா, முதல்ல டயஃப்ராமேட்டிக் மூமெண்ட்டை வந்துட்டு நம்ம சரிப்படுத்தணும். அதுக்கு உண்டான ஒரே பெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொன்னோம்னா, மூச்சு இழுத்துக்கிட்டே கையை தூக்குறதும், மூச்சை விடும்போது கையை கீழே இருக்கிறதும், மூச்சு இழுக்கிற போது உடம்பை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், செஸ்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், விடும்போது செஸ்ட்டை வந்துட்டு கான்ட்ராக்ஷன் பண்ணுறோம். இது மாதிரி நம்ம ஒரு டயஃப்ராமேட்டிக் மூமெண்ட்டை வந்துட்டு நல்லா டெவலப் பண்ண நம்மளே கவனிக்கலாம். நமக்கு இந்த ஆசிடிட்டியும் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆகிறதும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அண்ட் ரெண்டாவது நம்ம என்ன செய்யணும்னா, இன்ஹேல் பண்ணும்போது அப்டமன் பலூன் மாதிரி வரணும், எக்ஸேல் பண்ணும்போது அப்டமன் வந்துட்டு கான்ட்ராக்ஷன் ஆகணுங்க இருக்கணும். அப்படி பண்ணும்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அசிடிட்டி, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வந்துட்டு குறைஞ்சிரும்.